அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 15 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு. நாளை ஜூலை 22 மற்றும் 23 முதல்வர் ஸ்டாலின் திருப்பூர் மாவட்டத்தில் கள ஆய்வு மேற்கொள்கிறார். ஜூலை 22 திருப்பூர் வேலம்பாளையத்தில் அரசு மருத்துவமனை புதிய கட்டிடத்தை முதல்வர் திறந்து வைக்கிறார். மறுநாள் ஜூலை 23 உடுமலையில் பெரியார், அண்ணா, கலைஞர், அம்பேத்கர் சிலையையும் முதல்வர் திறந்து வைக்கிறார். முடிவுற்ற திட்டப் பணிகளையும் தொடங்கி வைத்து முதல்வர் ஸ்டாலின் புதிய திட்டப் பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார். இரண்டாவது அறிவிப்பு. கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு நாளை 22 தொடங்க உள்ளதாக தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. 7.5% உள் இடஒதுக்கீட்டின் கீழ் அரசு பள்ளி மாணவர்களுக்கான கலந்தாய்வு நாளை மறுநாள் 23 நடைபெற உள்ளது. இந்த கலந்தாய்வுகள் அனைத்துமே நேரடியாக சென்னை வேப்பேரியிலுள்ள சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரியில் காலை 9 மணிக்கு தொடங்குகிறது. இடஒதுக்கீடு மற்றும் இட ஒதுக்கீட்டுக்கான ஆணைகள் ஜூலை 26 இணையதளத்தில் வெளியிடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு. அரசு பள்ளிகளில் மேலாண்மை குழு கூட்டத்தை ஜூலை 25 நடத்த பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. அதன்படி நடப்பு கல்வி ஆண்டின் முதல் MSc குழு கூட்டமானது ஜூலை 25 மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை நடக்க உள்ளது. இதில் பள்ளிகள் மாணவர்களின் வளர்ச்சிக்கு தேவையான அம்சங்களை தீர்மானமாக நிறைவேற்றிக் கொள்ளலாம். அதற்கான வழங்கப்பட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி MSc கூட்டத்தை தலைமை ஆசிரியர் சிறப்பாக நடத்த வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நான்காவது. நெட் தேர்வு முடிவுகள் நாளை ஜூலை 22 வெளியிடப்படும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. ஜூன் மாதம் நடைபெற்ற UGC நெட் தேர்வின் முடிவுகள் நாளை வெளியாகிறது. ஐந்தாவது அறிவிப்பு. பொது வருங்கால வைப்பு நிதி 1/7/2025 முதல் 30/9/2025 வரையிலான காலத்திற்கு வட்டி விகிதமானது 7.1% நிர்ணயம் செய்து தமிழக அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது. தாமதமாக வழங்கப்படும் வருங்கால வைப்பு நிதி தொகை 3 மாதங்களுக்கு மேலாக பட்டுவாடா செய்யப்படாமல் இருக்குமெனில் அதற்கான வட்டி விகிதம் அதே விகிதத்தில் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆறாவது அறிவிப்பு. பகுதி நேர ஆசிரியர்கள் 8 நாட்களாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையில் சில கோரிக்கைகளையும் அவர்கள் முன்வைத்துள்ளனர். அது குறித்து முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. எனவே பகுதி நேர ஆசிரியர்களுக்கு விரைவிலேயே நல்ல செய்தி வரும் எனவும் அமைச்சரான அன்பில் மகேஷ் பேட்டி அளித்திருக்கிறார். ஏழாவது அறிவிப்பு. தென்னிந்திய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேடுக்கு சுழற்சி நிலவுகிறது. மேலும் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடும் நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று முதல் வரும் 22 வரை தமிழகத்தில் சில இடங்களில் இடியுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, தென்காசி, தேனி மாவட்டங்கள், திருநெல்வேலி மற்றும் கோவை மாவட்டத்தின் மலை பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் இன்று ஆரஞ்சு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வரும் 23 முதல் 25 வரை ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எட்டாவது அறிவிப்பு. டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்தநாளான ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு நல்லாசிரியர் விருதுக்கு இன்று முதல் ஆகஸ்ட் 3 வரை விண்ணப்பிக்கலாம் என்று பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. மேலும் நடப்பு கல்வியாண்டுக்கான இலக்கிய மன்றம், வினாடி வினா போட்டிகளை பள்ளி அளவில் நாளை இன்று ஜூலை 21 முதல் ஜூலை 31 வரை திட்டமிட்டு நடத்த வேண்டும் எனவும் இந்த போட்டிக்கான தலைப்புகள், மதிப்பீடு விவரங்கள் பள்ளிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளது எனவும் போட்டிகளின் முடிவுகள் அன்றைய தினமே அறிவிப்பதுடன் வெற்றியாளர்களின் விவரங்களை ஜூலை 31 எமிஸ் தளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் எனவும் பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டிருக்கிறது. ஒன்பதாவது அறிவிப்பு. தமிழ்நாடு சீர்மரபினர் நல வாரியத்தால் செயல்படுத்தப்படும் நலத்திட்டங்களுக்கு ஆதார் அங்கீகாரம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக விபத்து உதவி, இயற்கை மரணம், இறுதிச் சடங்கு செலவுகள், கல்வி உதவி, திருமணம், மகப்பேறு உதவி, முதியோர் ஓய்வூதியம் உள்ளிட்ட திட்டங்களுக்கு ஆதார் அங்கீகாரத்தை கட்டாயமாக்கப்பட்டும் உள்ளது. மோசமான பயோமெட்ரிக் அல்லது பிற சிக்கல்கள் காரணமாக ஆதார் சரிபார்ப்பு தோல்வியுற்றால் முக அங்கீகாரம் அல்லது OTP அடிப்படையிலான சரிபார்ப்பு போன்ற
மாற்று முறைகளும் வழங்கப்படும். இது எதுவுமே செய்யவில்லை என்றால் அதன் QR குறியீடு மூலமாக சரிபார்க்கப்பட்ட ஆதார் கடிதத்தின் அடிப்படையில் நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்படும். 10வது அறிவிப்பு. ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு குரூப் 4 பணிகளில் அடங்கிய வனக்காப்பாளர் மற்றும் வனக்காவலர் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான 8ஆம் கட்ட மூலச்சான்றிதழ்கள் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வானது வருகிற 25ஆம் தேதி சென்னை பிராட்வேயில் உள்ள தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கு அழைக்கப்பட்ட தேர்வர்களின் பட்டியலானது தேர்வாணைய இணையதளத்தில் TNPSCயில் வெளியிடப்பட்டுள்ளது. 11வது அறிவிப்பு. முதல் சுற்று பொறியியல் கலந்தாய்வில் 19,193 மாணவர்களுக்கு சேர்க்கை ஆணை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முதல் சுற்று கலந்தாய்வில் 11,359 மாணவர்களுக்கு தற்காலிக சேர்க்கை ஆணையும் வழங்கப்பட்டுள்ளது. சேர்க்கை ஆணை பெற்ற மாணவர்கள் ஜூலை 23ஆம் தேதிக்குள், அதாவது நாளை ஜூலை 23ஆம் தேதிக்குள் கல்லூரியில் சேர வேண்டும் எனவும், தற்காலிக ஆணை பெற்றவர்கள் ஜூலை 23ஆம் தேதிக்குள் உதவி மையம் சென்று சேர்க்கையை உறுதி செய்ய வேண்டும் எனவும், ஜூலை 23ஆம் தேதிக்குள் சேர்க்கையை உறுதி செய்யாதவர்களின் இடங்கள் காத்திருப்பில் உள்ளவர்களுக்கு தரப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 12வது அறிவிப்பு. வந்தே பாரத் ரயில்களில் இனி ரயில் புறப்படும் 15 நிமிடங்களுக்கு முன்பு வரை பயணச்சீட்டை பதிவு செய்து கொள்ளலாம் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தற்போது தமிழகத்தில் 8 வழித்தடங்களில் இயக்கப்பட்டு வரும் வந்தே பாரத் ரயில்களில் இருக்கைகள் காலியாக இருந்தால் வழியில் உள்ள ரயில் நிலையங்களிலும் பயணிகள் ரயில் வருகைக்கு 15 நிமிடங்களுக்கு முன்பு வரை பயணச்சீட்டு முன்பதிவு செய்யும் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த புதிய வசதியானது ஜூலை 17ஆம் தேதி முதல் அமலுக்கும் வந்துள்ளது. 13வது அறிவிப்பு. அரசு உதவி வழக்கு நடத்துனர் கிரேட் 2 பதவிகளுக்கான முதல்நிலை தேர்வு 22/2/2025 முற்பகல் நடைபெற்றது. இத்தேர்வுக்கான முதன்மை எழுத்து தேர்வானது வருகிற 26ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை முற்பகல் மட்டும் நடைபெற உள்ளது. தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களின் தேர்வுக்கூட நுழைவுச்சீட்டு தேர்வாணையத்தின் இணையதளமான TNPSC மற்றும் TNPSCexam.in என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய ஒருமுறை பதிவேற்றம் மூலமாக மட்டுமே விண்ணப்ப எண் மற்றும் பிறந்த தேதியை உள்ளீடு செய்து தேர்வுக்கூட நுழைவுச்சீட்டினை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் எனவும் TNPSC அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. 14வது அறிவிப்பு. குரூப் 2 தேர்வு மதிப்பெண்கள் மற்றும் தரவரிசையில் வெளியீடு அடிப்படையில் வருகிற 28ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு நடைபெறும் என்று TNPSC தெரிவித்துள்ளது. மூலச்சான்று சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கு அழைக்கப்பட்ட தேர்வுகளின் பட்டியல் தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. கடைசியாக 15வது அறிவிப்பு. மத்திய பொதுப்பணித்துறை, மத்திய நீர் ஆணையம், எல்லை சாலைகள் ஆணையம், தேசிய தொழில்நுட்ப ஆராய்ச்சி கழகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் மற்றும் நிறுவனங்களில் காலியாக உள்ள இளநிலை பொறியாளர் 1340 காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க பணியாளர் தேர்வாணையம் அறிவிப்பை வெளியிட்டது. விண்ணப்பிக்க இன்றே 21ஆம் தேதியே கடைசி நாளாகும். விண்ணப்ப கட்டணத்தை 22ஆம் தேதி நாளை தேதிக்குள் செலுத்த வேண்டும் எனவும், விண்ணப்பங்களின் திருத்தம் இருந்தால் ஆகஸ்ட் 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் மேற்கொள்ளலாம் எனவும் கூறியுள்ளது. இந்த 15 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.